இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் ரெண்டு விதமான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மீனாவுக்கு கையில் காலத்தில் இருந்த எல்லா நகையும் கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்ததுனால இவங்களுக்கு இப்போ தாலி கூட மஞ்சள் கயிறில் கட்டியிருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. இது என்னதான் வெளில சொல்லாமல் இருந்தாலும் என்னதான் அவங்க இல்லை அப்படின்னு பிடிவாதமாக இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே வழி கொடுக்குற ஒரு விஷயம் தான். இப்போ இந்த சமயத்தில் இந்த ஒரு முடிவை எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் விஜயாவோட வார்த்தைகள். விஜயா விஷம் மாதிரி பேசினது எல்லாமே தான். இன்னொரு பிரச்சனை என்னங்கிறது நம்ம இன்னைக்கு எபிசோட முடிவில் தெரிஞ்சிச்சு. என்னன்னா மொத்தமாக முத்துவையும் மீனாவையும் என்னைக்கோ ஒரு நாள் வெளில துரத்துறதுக்கான பிளான்ல விஜயா இருக்காங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். அதை இப்போ டேரக்டா ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. அவங்க தனி குடும்பம் போட்டோம், அவங்க தனியாக எங்கேயாவது போயிடணும், நான் என்னோட ஃபேவரட் மகன்கள் அண்டு பணக்கார மருமகளோட ஒன்றா இருந்துக்க போறேன் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இப்போ நகை விஷயத்துல என்ன நடக்க போகுது. ஏன்னா உடனடியாக இப்போ முத்துக்கு நகை வேணும் அப்படின்னா நகையை தாலி வாங்கணும் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரே இடம் கடன் வாங்குறது மட்டும் தான். ஏன்னா அவரால் இப்போ உடனடியாக அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை சம்பாதிக்கலாம் முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த வீட்டுடைய பணத்தில் இருக்கிற தாலியை தான் நான் போட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் என் அக்கா தாலி வஞ்ச கையோடு இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி சத்யா டக்குன்னு போயிட்டு அந்த அவரோட ஃப்ரெண்டு சிட்டி இருக்காருல்ல, சிட்டிகிட்ட கடன் வாங்கி, சிட்டிகிட்ட ஏற்கனவே ரோஹிணியும் சிக்கியிருக்காங்க, ரோஹிணி கடன் வாங்கியிருக்காங்க. சிட்டி அப்பப்போ இன்னொரு தடவை இவங்களுக்கு பணம் தேவை அப்படிங்கும் போது பணத்தையும் இந்த வீட்டு செலவுக்கு பணம் தேவைங்கும் போது சிட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவர்கிட்டே கேட்டு நகையை வாங்கி அந்த நகையை வச்சு ஏதாச்சும் சம்பவங்கள் நடந்துச்சு. அதாவது வீட்டுக்கு உடனே சத்யா என் அக்காவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க இந்த விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசானதுக்கு பிறகு சிட்டியும் இவரும் சேர்ந்து தான் முதல்ல அந்த பணத்தை இவங்கள்ட்ட திருநாங்க, விஜயாட்டம் திருநாங்கன்னு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பூகம்பமா வெடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை இப்போ இவங்க ஏத்துப்பாங்களா? மீனா இது என் புருஷன் வாங்கி தந்தாதான்டா, இது என்னன்னா புருஷன் வாங்கி தர வேண்டியது, நீ என்ன தாலியை வாங்கி தர வேணாண்டா அப்படின்னு சொல்ல போறாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் அப்படி ஒரு பாசிபிலிட்டி வேற இருக்கு. இதுல இன்னும் நிறைய குட்டி குட்டி கிளைக்கதைகள் ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் சரி. இன்னொரு பக்கம் இந்த ரோஹிணின்னு ஒருத்தங்க தப்பிச்சிட்டே இருக்காங்களே, அவங்க மாற்ற மாதிரி தெரியல. மனோஜ்னு ஒருத்தர் ரொம்ப நாளா வேலைக்கு போகாம இருக்காரு, அவரும் மாற்ற மாதிரி தெரியல. மாசமா அவர் வட்டி கடன் கொடுக்குறாரு அந்த கூட படுத்திருக்கவரு அப்படிங்கிற ஒரு கதை வேற இருக்குது. ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல